நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, வாகனங்களோட பின்புறம் இருக்கு இல்லையா? பின்னாடி இருக்க லைட்டு. அந்த லைட்டு ஏன் வந்து சிவப்பு நிற விளக்குகள் வந்து எல்லா கார்ல, ஸ்கூட்டி எல்லாத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா, பேக் லைட் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ரெட் கலர்ல தான் இருக்கும். அது என்ன ரீசன்? ஏன் மஞ்சள் கலர்ல இருக்கலாம், கிரீன் கலர்ல இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருப்போம். எல்லா கலருமே வந்து வைக்கலாம். ஆனா வந்து எல்லாத்துலேயுமே வந்து ரெட் கலர் தான் வச்சிருப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, ரெட் கலர் தான் வந்து நம்ம இருக்கிற மீடியம் வந்து ஏர் மீடியம். ஸோ காற்று மூலக்கூறுகளால குறைவான அளவில சிதறடிக்கப்படக்கூடியது வந்து சிவப்பு நிறம் தான். சிவப்பு நிறம் வந்து மற்ற நிறங்கள விட அதிக அலைநீளம் கொண்டது. அப்ப சிவப்பு நிறம் வந்து காற்றில் அதிக தொலைவு பயணம் செய்யும். இது எதுக்காக அப்டின்னா, நம்ம தூரத்தில இருக்கிற வாகனங்கள கூட நம்ம பார்த்து வரணும் இல்லையா? அதுக்காக தான் வந்து அந்த சிவப்பு லைட்ட யூஸ் பண்றாங்க. ஸோ சிவப்பு நிறம் வந்து அதிக அலைநீளம் கொண்டது. அதனால தூரத்தில வரும்போது கூட அந்த சிவப்பு லைட்ட வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஆக்சிடென்ட் இந்த மாரி எதுவுமே வரக்கூடாது இல்லையா? இந்த மாரி நடக்கக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் வந்து வாகனங்கள்ல வந்து சிவப்பு நிறம் வந்து லைட் வந்து பொருத்தியிருக்காங்க. ரீசன் வந்து சிவப்பு நிறம் வந்து காற்று மூலக்கூறுகளால் குறைவான அளவில சிதறடிக்கப்படுகின்றன. ரொம்ப அதிகமா ஸ்கேட்டர் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளால வந்து பார்க்கவே முடியாது. ஸோ குறைவான அளவில சிதறடிக்கப்படுறதுனால, ப்ளஸ் வந்து அதோட அலைநீளம் நீண்ட தொலைவுக்கு பயணம் செய்யக்கூடிய அளவுல இருக்கும். அதிக அலைநீளம் இருக்கிறதுனால, நம்மளால தூரத்திலேருந்து கூட அந்த லைட்ட வந்து பார்க்கலாம். அதனால தான். வேற ஒரு ரீசன் கிடையாது. தெரியாதத தெரிஞ்சுக்குவோம்.